த்ரெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்றது தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு. பாஜகவினுடைய மாநில தலைவர் நானும் இந்த லைம் லைட்ல இருக்கிறேன், ஊடக வெளிச்சம் என் மேல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக இவர் ஒரு சவாலை விடுறார். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வேலை இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டா அங்கங்க சண்டை மூட்டி விடுற வேலை. சிபிஎஸ்இ படிச்சாதான் நல்லது, சிபிஎஸ்இ படிச்சாதான் நல்லது அப்படின்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறீங்க. மூணாவது மொழியில நீங்க வந்து இந்திய மொழிகளை மட்டும் படிச்சா நான் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்னா எனக்கு இந்த மொழியால என்ன பயன்? இப்போ நம்ம இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலய பள்ளிகளினுடைய நிலைமை என்ன? இந்திய ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 100க்கும் மேற்பட்டவர்கள். சமஸ்கிருத ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 50க்கும் மேற்பட்டவர்கள். தமிழ் ஆசிரியர்கள் எங்கெங்க இருக்கிறாங்க, எத்தனைங்க இருக்கிறாங்க அப்படின்னு பூத கண்ணாடியை வச்சு பார்த்தாலும் ஒண்ணுமே இல்லையா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இருந்துட்டு தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பொருட்களை சாப்பிட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வசதிகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு மூணாவது மொழியாக நீங்கள் என்ன படிப்பீங்கன்னு கேட்டால் சமஸ்கிருதத்தை படிப்பேன். அதை எப்போ ஒரு மொழியை அந்த மக்கள் பேச கைவிடுறாங்களோ அப்போ அந்த மொழியும் அழிந்துவிடும், அந்த இனமும் அழிந்துவிடும், அந்த பண்பாடும் அழிந்துவிடும். ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே கட்சி, ஒரே கொள்கை, ஒரே அதிபர், நாங்க தான். அந்த இடத்துல கொண்டு வந்து இந்த இந்திய தேசத்தை நிறுத்தணும். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம். வணக்கம். த்ரெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னா கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்றது தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்றுக்கு கெட் அவுட் மோடி அப்படின்றத வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பயன்படுத்திய பிறகு அது அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு மேடையில சொல்லி காமிச்சதுக்கு பின்னாடி அது வந்து அந்த ஹேஷ்டேக் கெட் அவுட் மோடி அப்படின்றது ட்ரெண்டிங் வேர்ல்டு வைட் நம்பர் 1 ஆயிடுச்சு பொலிட்டிக்கல் இதில். அதே மாதிரி இன்றைக்கு நீங்கள் என்ன கெட் அவுட் மோடின்னு சொல்கிறது, ஒரு உலக தலைவரை வந்து நீங்கள் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டீங்க, நாங்கள் கெட் அவுட் ஸ்டாலின் நாங்கள் சொல்கிறோம், யாரோடது பெருசுன்னு நாளைக்கு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விட்டு இன்றைக்கி கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்றது ஹேஷ்டேக் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாற்றி மாற்றி திமுகவும் பாஜகவும் இந்த ஹேஷ்டேக்ல சண்டை போட்டுக்கிறத யாரு பெருசாக அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரியான தொனியில் போயிட்டு இருக்குன்றத பார்க்க முடியுது. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதாவது முதல்ல இவர் ஒரு சவால் விட்டார். யாரு? பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். அந்த சவால்லையாவது உருப்படியாக நின்னாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. என்ன சொல்லிட்டாரு? கெட் அவுட் மோடி அப்படின்னு உங்களால், அதாவது ஒரு இந்திய தேசத்தினுடைய பிரதமரை இவராகவே வந்து இழுத்து வச்சு ஒரு படத்தில் வடிவேலு வந்து டீ கடையில் உட்காந்துருக்காப்புல. அப்போது எதிரில் இன்னொருத்தர் வந்து உட்காந்துக்கிட்டு அவர் வந்து பேப்பரை படிச்சுட்டு கால் மேலே காலை போட்டுக்கிட்டு டீயை குடிச்சிட்டு போவார். உடனே இந்த வடிவேலு அவர்களோட இருக்கக்கூடிய அவங்களுடைய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, அண்ணே உங்களுக்கும் தானே கால் இருக்குது, கால் மேலே கால் போட்டு உட்காருங்க, நீங்களும் பேப்பரை படிங்கன்னு சொல்லி பேப்பரை கொடுத்து நீங்களும் சாஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சாய வச்சு கடைசியில் சாக்கடையில் விழ வச்சுருவாங்க. என்னன்னு கேட்டால் அவர் உட்கார்ந்தது நாற்காலி, இவர் உட்கார்ந்துருக்கிறது ஒரு பெஞ்சில் ஸ்டூல் மாதிரி. அதில் வந்து இவர் அப்படியே பின்னாடி சாயறன்னு சொல்லிட்டு அப்படியே தப்பக்கட்டின்னு விழுந்துருவார். கௌரவம் கௌரவம்னு சொல்லி என்னை இந்த மாதிரி பண்ணிட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வரும். அந்த மாதிரி ஒரு இந்திய தேசத்தினுடைய பிரதமரை அவரை வந்துட்டு இந்த மாதிரி கெட் அவுட் மோடி அப்படின்னு நீங்கள் போடுவீங்களான்னு சொல்லி சவாலை விட்டுட்டு அந்த மாதிரி போட்டால் அவங்க வீட்டை வந்து முற்றுகையிடுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில் இன்றைக்கி என்ன பண்ணி வச்சுருக்காரு? கெட் அவுட் மோடி ஒன்று சொல்லாமல் இருந்திருக்கணும், சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த சவாலை நீங்கள் நிறைவேற்றிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் முற்றுகையெல்லாம் இடாமல் நான் மறுபடியும் வந்துட்டு அதுக்கு எதிர்வினையாக நான் இதை செய்வேன் அப்படின்னா உங்களை யாராவது செய்ய சொன்னாங்களா? இதை நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி செய்யறதில்ல. ஏதாவது கொஞ்சமாவது அறிவு உணர்ச்சியோ மான உணர்ச்சியோ ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்றத மக்களே புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இவர் எதுக்காக இதை வந்து இது கொண்டு வந்தார்? அவங்களால வந்து செய்ய முடியாது, ஒரு பிரதமரை வந்து அந்த மாதிரி போட முடியாது, ஒரு பிரதமரை அந்த மாதிரி போட்டார் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக இந்த மாதிரி எல்லாம் பேசினாங்க. கடைசியில் அதை எல்லாத்தையும் வந்து நீர்த்து போக செஞ்சது திமுக. நீர்த்து போக செஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நான் வந்து ரவுடி தான், எனக்கு வந்துட்டு ஊடக வெளிச்சம் வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து காலையிலேயே வந்து கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு போடுவேன் அப்படின்னா இதை எப்படி பார்க்குறது? அப்போது ஒரு ஜனநாயக நாடாக இருக்கிறதுனால இதை எல்லாத்தையும் நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்குது. இதுவே ஜனநாயக நாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி ஆயிருக்கும்? அப்போ ஏன் வந்து கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வருது அப்படின்றத நம்ம முதல்ல யோசிக்கணும் இல்லையா? அப்போது தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு வேறு மாற்றாந்தாய் மனநிலையிலிருந்து பார்க்குது.
இப்போ மேம், இப்போ நீங்க மாற்றா இதை பாக்குறீங்க, விரோதை மாதிரி பாக்குறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ கெட் அவுட் மோடி அப்படின்றத இவங்க ட்ரெண்ட் பண்றது, கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்றத அவங்க ட்ரெண்ட் பண்றது, இப்படி மாத்தி மாத்தி பண்றதுல இவங்களுடைய உண்மையான பணி என்ன? இவங்க எதுக்கு மோதிக்கிறாங்க? அரசியல் ரீதியா என்ன செய்ய வராங்க? எதுக்காக இது இவங்க செய்யக்கூடிய இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங்னால இதுல என்ன பயன் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற பல விஷயங்கள் இருக்கு. இது ட்ரெண்ட் பண்ணிக்கிறது மூலமா ஒருவேளை அதெல்லாம் இவங்களோட வாக்குகள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அப்போ அது என்ன, எதுக்காக இதை பண்றோன்றத தெரியாமையே இரண்டு கட்சிகளும் இந்த மாதிரியே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல இது தேவையான ஒரு போர் தான், அதாவது டிஜிட்டலாவும் இந்த மாதிரியான ஒரு போர் வந்து தேவைப்படுது, மாத்தி மாத்தி அங்கேயும் நாங்க சவால் இட்டுக்கிறது தேவைதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு குழந்தை பொம்மை வாங்கி வச்சிருக்கோம். அந்த பொம்மைக்கு மையிடும், பொட்டு வைக்கும், தலை சீவிடும். அதாவது இந்த பார்பி பொம்மை எல்லாம் இருக்கு இல்லையா, தலை சீவிடும், அதுக்கு வந்து பின்னல் போடும், திடீர்னு போனிடெயில் மாற்றும், கடைசியாக வந்து சோப் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் கழுவி வைக்கும், மறுபடியும் இதை வந்து செய்யும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், பாஜகவினுடைய மாநில தலைவர் ஒரு சவாலை விடுறாரு. எதுக்கு சவால் விடுறாரு அப்படின்னு கேட்டால், நானும் இந்த லைம் லைட்டில் இருக்கிறேன், ஊடக வெளிச்சம் என் மேலே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக இவர் ஒரு சவாலை விடுறார். அப்போது இதற்கு வந்துட்டு எதிர்வினை ஆற்றணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பம் திமுகவுக்கு இருக்குது. எதிர்வினை ஆற்றாமல் போனால் என்ன? ஏன்னா நமக்கு ஏற்கனவே வேலைகள் இருக்குது. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வேலை இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டால், அங்கங்கே சண்டை மூட்டி விடுற வேலை. ஆனால் அந்த சண்டை மூட்டி விடுற வேலையை தமிழ்நாட்டில் நிறைவேற்ற முடியல, அதுதான் உண்மை. இவங்களும் என்னென்னமோ பற்ற வச்சு பார்க்குறாங்க. இஸ்லாமியர்கள் வேற மாதிரி, இந்துக்கள் வேற மாதிரி. இஸ்லாமியர்கள் வந்துட்டு இந்துக்களினுடைய கோவில்களுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க, உடைச்சிட்டாங்க, கோவில் மலையை வந்து கைப்பற்றிட்டாங்க, சிக்கந்தர் மலையா ஸ்கந்தர் மலையா இப்படி அப்படின்னு என்னென்னமோ வந்துட்டு சண்டை மூட்டி பார்க்குறாங்க. ஒன்றுமே வேலைக்காகல, பருப்பு வேகலைன்னு வாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒன்றுமே வேலைக்காகல. அப்போது என்னதான் எனக்கு வேலை, நான் என்னதாங்க செய்யட்டும்? எப்படி ஒரு குழந்தை வந்து பொம்மைக்கு எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணி மறுபடியும் இதை கழுவி விட்டு மறுபடியும் பண்ணுமா, அந்த மாதிரி இவர் ஒன்று சொல்கிறாரு, மறுபடியும் பின் வாங்குறாரு, ஒன்று சொல்கிறாரு, அதை வேற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாரு. இது இவருடைய நிலை. இப்போ அதே வேலையை திமுக செய்ய வேண்டுமா? ஆட்சியில் இருக்குது, மக்களினுடைய திட்டங்கள் நிறைய நிறைவேற்ற வேண்டியது இருக்குது, மக்களினுடைய குறையை தீர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. இதை தவிர வளர்ச்சி திட்டங்கள்னு சொல்லி மெட்ரோ ரயில் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் பல்வேறு திட்டங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சூழலில் அப்போது திமுக இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டுமா? எதிர்வினை ஆற்றாமல் இருந்தால் என்ன, ஆட்டினால் என்ன? இப்படி ரெண்டு பார்வையாக பாருங்கள். எதிர்வினை ஆற்றாமல் இருந்தால் என்ன சொல்லுவாங்க? அப்போ நாங்கள் சொன்னது தான் சத்தியம், நாங்கள் சொல்கிறது தான் உண்மை, அதனால தான் இவங்க வாயை மூடிட்டு உட்கார்ந்து ஆற்றாம இருந்தா நம்ம சொல்றதெல்லாம் உண்மை ஆயிடும் அப்படின்ற மாதிரி கருத்துகள் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி அறிவாலயத்தினுடைய செங்கலை ஒன்று ஒன்றா பிரிச்சுட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கு இவர் வந்து முடிஞ்சால் அண்ணா சாலைக்கு வர சொல்லுங்க அப்படின்றாரு. இந்த கான்வர்சேஷன் அப்படின்றது இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு அப்படின்னாலுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அண்ணா சாலைக்கு வர சொல்லுங்க முடிஞ்சா அப்படின்றாரு. இது தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதில்ல. இப்போ இவர் சொல்கிறாருன்றதுனால இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்வினை ஆற்றுறது மூலமாக என்ன பயன் ஆக போகுது? எதுக்கான ஒரு பதிலாக இது அமையும்? இந்த பதில் தேவையா அப்படின்ற பல கேள்விகள் எழுது இல்லையா? அதுதான் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து எதிர்வினை ஆற்றாம போனா ஒருவேளை பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்னா, இவர் சொல்றதெல்லாம் சரியானதான் போல இருக்கு, அப்போ அண்ணா அறிவாலயமே வந்து உளுத்து போகும் போல இருக்கு, அப்போ அண்ணா அறிவாலயத்தையே வந்து காலி பண்ணிடுவாங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு வந்து ஆற்றலும் வலிமையும் திறமையும் தகுதியும் இருக்கு போல இருக்கு அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து சாமானிய மக்கள் நினைக்க மாட்டாங்க. அதுலேயும் இவர் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும். முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய ஒருவர், வடக்குன்னு பேசுகிறீங்களே அப்படின்லாம் வந்து பேசக்கூடிய ஒருவர் இன்னைக்கு என்ன செஞ்சிருவார் அப்படின்றது மக்களுக்கு தெரியும். ஆனாலும் வரலாற்றில் பின்னாடி வரக்கூடிய மக்கள் என்னடா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா கூட திமுக ஒன்றும் எதிர்வினை ஆற்றலை அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்க கை ஓங்கி இருந்ததா, அவங்கள பக்கம்தான் நியாயம் இருந்ததா, அவங்க பக்கம்தான் உண்மை இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி வரக்கூடும். அப்போ அதை
அதற்கு வந்து ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டியது அவசியம். இன்னொரு வலிமை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறீங்க. இப்போ பாஜகவுக்கு வலிமை இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, இப்போ தமிழகத்துக்கு கல்வி ரீதியான நிதியை வந்து தரல அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதனால பல விஷயங்கள் இப்போ பேசும் பொருளாக மாறிட்டு இருக்குன்றதும் நடைமுறையில இருக்கு. ஆனா ஒரு நிதியை தர முடியாத அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. அதை தமிழக அரசால ஒன்றும் செய்ய முடியல. அதுக்கான என்ன விஷயங்கள் இப்போ கேட்டு பார்த்தாச்சு. இப்போ அந்த விஷயத்த வந்து ஊடகங்கள் முன்னாடியும் சுட்டி காமிச்சாச்சு. இன்னும் நிதி வரல அப்படின்றப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வலிமையானவர்களாக தானே இருக்காங்க. தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை தரல அப்படின்றப்போ நிதியை தர முடியாத அளவிற்கு வலிமையாகத்தானே பாஜகவினர் இருக்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. வலிமையானவர்கள் கிடையாது, அது வஞ்சகம் நிறைந்தவர்கள்னு அர்த்தம். ஏன்னா நம்ம இங்க இருந்து நம்ம சொந்த காசுல இருந்து நம்முடைய உழைப்பு ரத்தம் அதையெல்லாம் சிந்தி நம்ம வந்து சேமிச்சு வச்சிருக்கக்கூடியதையெல்லாம் வரியா வந்து கட்டி இருக்கிறோம். அப்படி நம்ம கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணிட்டு கடைசியில் அந்த வரி வசூலில் கிடைச்ச பணத்தை கூட இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக அடிப்படையாக இருக்கக்கூடிய கல்விக்காக நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பிடிவாதம், அது எவ்வளோ அராஜகம், அட்ராசிட்டி எவ்வளோ இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர இது வந்து வலிமை மென்மை அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஏன் இன்னும் அந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எதையும் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிட்டத்தட்ட 1,50,000 கோடிகளுக்கு அந்த அளவுக்கு நிதி வந்து கல்விக்காக தமிழகத்துக்கு வந்து மத்தியிலிருந்து ஒதுக்கியுமே அதை சரியாக தமிழக அரசு வந்து செலவு பண்ணல. அதுல நிறைய தமிழக அரசு ஊழல் செஞ்சுட்டாங்க. நிதி ஒதுக்குனதுல ஒழுங்கா செலவிடல தமிழக அரசு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? அப்படி உண்மையா நடந்திருந்தா யார் வந்து தப்பா பண்ணாங்களோ அவங்கள பிடிச்சி உள்ள போடுங்க, அவங்களுக்கான தண்டனையை கொடுங்க. அந்த தண்டனையை ஏன் வந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க? பிள்ளைகளுடைய படிப்புக்காக தானே அந்த பணம் வந்து கொடுக்கப்படுது. அதில் வந்து நீங்கள் கை வச்சிங்கன்னா அப்போ பிள்ளைகள் எப்படி படிக்கும்? அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி? அதுக்கெல்லாம் எங்கே போகும்? இப்போ மாநில அரசு அதுக்குன்னு ஒரு சட்ட வரையறைக்குள்ள அதுக்குன்னு ஒரு அதிகார வரம்புக்கு உட்பட்டு அது வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து நீங்கள் கையை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையில் நியாயம்? இப்போ இன்னைக்கு காலையில் வந்து பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கெல்லாம் அரசு பள்ளிக்கூடத்துலையும் அதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்துலையும் காலை உணவு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். கடைசியில் காலை உணவை என்ன சொல்றீங்க? தினமும் உப்புமாவை போடுறீங்களேன்றீங்க. தினமும் எங்கேயாவது உப்புமாவை போடுவாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு அறிவோட சிந்திச்சு பாருங்க. தினமும் சின்ன குழந்தைங்களுக்கு உப்புமாவை போட்டு அந்த கொல்லுவாங்களா என்ன? அப்படி வந்து ஒரு தப்பான பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்களாகத்தான் இவங்க இருக்கிறாங்க. பொய்யை வந்து விதைக்கக்கூடியவர்களாகத்தான் இவங்க இருக்கிறாங்க. அதனால இவங்க வந்து நிதியை ஒதுக்கணும்னு சொல்றாங்களே தவிர அந்த நிதியை வந்து இன்னும் கொடுக்கல. கேட்டா வந்து அதுக்குள்ள ஊழல் நடந்துருச்சு. ஊழல் நடந்தவங்களை பிடிச்சி உள்ள போடுவீங்களா? ஊழல் செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுப்பீங்களா? படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுப்பீங்களா? யோசிச்சு பாருங்களேன். அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? அந்த பிள்ளைகள் படித்து மேலே வந்து அவங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த பிள்ளைகளுடைய கல்வியில் வந்து நீங்கள் மண்ணள்ளி கொட்டுவேன் அப்படின்னு சொன்னால் இது ஒரு அரசாங்கமா? அப்படின்னா பிரதமர் என்பவர் தமிழ்நாட்டுக்கு கிடையாதா? மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. அதே மாதிரி இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத கேரளாவுக்கும் நல்லா பட்டையா அழிச்சு நாமம். ஆனா இப்போ அவங்க வந்து இந்த மும்மொழி கொள்கையை வந்து கேரள மாநிலம் வந்து ஏற்றுக்கொண்டாங்க. தமிழகத்துக்கு என்ன பிரச்சனை? திராவிட அரசு தான் வந்து அதை வந்து மக்கள்கிட்ட இருந்து அந்த மும்மொழி கொள்கை அந்த திட்டத்தை வந்து பறிக்கிறாங்க. அதன் மூலமா ஒரு சாமானிய மக்களும் வந்து 3 மொழிகளை வந்து தெரிந்து கொள்வதற்கான அந்த ஒரு வாய்ப்பை தடுக்குது திராவிட அரசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. சரி, அப்போ 3 மொழி கொள்கை இருந்தா எத்தனை பேர் என்ன சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்றத சொல்லணும். 2 மொழி கொள்கை இருந்ததுனால இங்க இருக்கக்கூடிய மக்கள் எதுலெல்லாம் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா மேம், இப்ப அப்துல் கலாம் அவர்கள் இந்த மாதிரியான சாதனை படைத்தவர்கள் வந்து பெரிய பெரிய இடத்துல வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. அவங்க 2 மொழி கொள்கையை வந்து படித்து அந்த பின்னாடி வந்தவர்கள் தான் சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா கடந்த 20 ஆண்டுகள்ல திராவிட அரசு நடத்தக்கூடிய பள்ளிகள் மூலமாக பெரிய அளவுல எந்த ஒரு அரசு பள்ளிகள்ல இருந்து நீட் கிளியர் கூட பண்ண முடியாத சூழல் வந்து உருவாகி இருக்கு. அப்படின்னா கல்வித்தரம் குறைந்திருக்கு அப்படின்றதான் தெரிய முடியுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட். உண்மை என்ன அப்படின்னா எத்தனை அரசு பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க, மருத்துவராக அந்த படிப்புக்கு உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் உண்மை. ஆனா அப்படியே நீட்டை வேண்டான்னு சொல்லி மறுக்கிறீங்க, நீட்டும் வேண்டான்னு சொல்றீங்க. அப்ப மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களே வேண்டான்னு சொல்ல வரீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்போ அரசு பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீட்டுக்கான கோச்சிங்கை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த நீட்டுக்கான கோச்சிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியே சில முதலாளித்துவம் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு.
கோச்சிங் சென்டரின் வழியாக எத்தனையோ பேர் இப்போ அரசு பள்ளிக்கூடத்தில் இல்லாத மற்ற தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும்னு ஏதோ ஒரு ஆசை இருந்திருக்கும், ஏதோ ஒரு சின்ன ஒரு தப்பான ஒரு வழிகாட்டுதலாக கூட இருக்கலாம் ஒரு காலகட்டங்களில். தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்தாதான் நல்லா இருக்கணும். அப்போ அந்த பிள்ளைகள் நீட் தேர்வு எழுதணும் அப்படின்னு சொன்னால் எங்கே கோச்சிங் சென்டருக்கு போகும்? அந்த கோச்சிங் சென்டருக்கான பணம் எவ்வளோ? லட்சக்கணக்கில் வந்து கட்டணமாக வாங்குறாங்க, ஃபீஸாக வந்து கட்ட வேண்டியதாக இருக்குது. அப்போ அவங்களுக்கெல்லாம் யார் வந்து பாதுகாக்கிறது? அவங்களுக்கெல்லாம் யார் கொண்டு போய் பணத்தை கொடுக்க முடியும்? இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அப்படின்றனால தான் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, நீட் தேர்வு வேண்டாம். அந்த நீட் தேர்வுக்கான பாடத்திட்டம் இருக்கு இல்லையா, சிலபஸ், அது எதுலேருந்து வடிவமைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சிபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து வடிவமைக்கிறீங்க. அப்போது மக்களினுடைய மனநிலை என்னாகும்? சிபிஎஸ்சி படித்தாதான் நல்லது, சிபிஎஸ்சி படித்தாதான் நல்லது அப்படின்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறீங்க. சிபிஎஸ்சியே படித்து நீங்கள் வடக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நீட் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றாலும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாங்களா? இல்லையே. 12ஆவதுல வந்து ஃபெயில் ஆகிட்டு எப்படி நீட்டில் வந்து அவங்களால ஜெயிக்க முடியுது? அப்போது நீட்டு நடத்துறதுல ஏதோ குளறுபடிகள் நடக்குது. நம்ம சமீபத்தில் பார்த்தோம், லேட்டாக வந்தாங்க அப்படின்னால நாங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்தோம் அப்படின்னாங்க. அந்த கிரேஸ் மார்க் கொடுத்தீங்க இல்லையா, கருணை அடிப்படையில், அது எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? தாமதமாக வந்ததுனாலயா, இல்லை வந்து எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்ததுனால என்னன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பதிலே இல்லை. அடுத்தது வந்து அதற்கு மதிப்பெண் கொடுக்கும்பொழுது ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து தப்பாக எழுதிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும். அப்போ அதுக்கான தரவுகளை எடுத்து பார்த்தா அவங்க போட்டிருக்கிற மதிப்பெண்ணுக்கும் இப்போ சொல்லக்கூடிய அந்த விதிமுறைக்கும் பொருந்தவே இல்லை. அப்போது நீட் தேர்வு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள பல்வேறு கோளாறுகளையும் குளறுபடிகளையும் செய்வதற்காக அந்த முகமை வந்து தயாராக இருக்கின்றது. அதனால தான் நம்ம நீட் தேர்வை எதிர்க்கிறோம். அதனால் நீட் தேர்வு அப்படின்றது நம்ம பிள்ளைகளும் ஆரம்பத்தில் வந்த புதிதில் வேணால் நம்ம பிள்ளைகள் வந்துட்டு அதுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அரசினுடைய தலையீட்டால் அரசே வந்துட்டு அந்த பிள்ளைகளுக்கு கோச்சிங் பயிற்சி வந்து கொடுப்பதனால் இன்னைக்கு அரசு பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாம் மருத்துவ கல்லூரிக்குள்ளே சேரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் ஏன் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு கேட்டால் இது வந்து சரியான முறையில் நடக்கலை. வடக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாதகமாகவும் தென் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு பாதகமாகவும் இருந்தால் அதை எப்படி ஒரு ஒன்றிணைந்த நாடாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ ஒருத்தனுக்கு ஒரு நீதி, இன்னொருத்தனுக்கு இன்னொரு நீதி அப்படின்னு சொன்னால் சமூக நீதியே அடிபட்டு போகுதே அப்படின்றதுக்காக தான் நம்ம எதிர்க்கிறோமே தவிர இதில் வேற எந்த ஒரு இதுவும் பிரச்சனையும். மும்மொழி கொள்கையை வந்து இங்கே தமிழக அரசு ஏற்க மறுக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள்லையும் சரி, சென்னையில் பெரும்பாலான மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் வந்து ஹிந்தியோ இல்லை மொழிகள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பிள்ளைகளுக்கு உருவாகுது அப்படின்ற காரணத்தினால அந்த பிள்ளைகளால அதை படிக்க முடியுது. ஆனா அரசு பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போயிடுது. ஒரு ஏழை மக்களால போய் திருப்பி அதுக்காகவே ஒரு கிளாஸையோ இது அந்த மாதிரியான இதை வந்து அவங்களால பண்ணிக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால அரசாங்கமே அதை கொடுக்கும்போது அவங்க பாடங்களோட சேர்ந்து அந்த கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இப்படி இது ஒரு நல்ல விஷயம் தானே. இதை ஏன் தமிழக அரசு மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுதான் அவங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. சரி, எவ்வளோ பெரிய தாய் உள்ளம் பாருங்களேன். எனக்கே அப்படியே புல்ல அரிக்குது. அடடா, ஒரு மும்மொழி, நான்லாம் 2 மொழி கொள்கை தான். நீங்க எப்படி படிச்சீங்கன்னு எனக்கு தெரியும். நானும் 2 மொழி கொள்கையில படிச்சேன். நான்லாம் 2 மொழி கொள்கையை படிச்சுட்டு தமிழ்ல படிச்சுட்டு இளங்கலை தமிழ் இலக்கியம், முதுகலை தமிழ் இலக்கியம், ஆய்வியல் நிறைஞர் தமிழ் இலக்கியம், முனைவர் பட்டமும் தமிழ் இலக்கியம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் தமிழ் படித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் 3வது மொழியை ஒன்று படிக்க முடியலையேன்னு இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது. அப்படியே புல் அரிக்குது எனக்கு. அப்பா, 3 மொழி சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசு வந்து தடுத்துடுச்சே அப்படின்னு. சரி, 3 மொழி கொள்கை அப்படின்றீங்க இல்லையா, அந்த 3வது மொழி என்ன மொழி அப்படின்னு கேட்டால் ஆரம்பத்தில் ஹிந்தின்னாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனைகள் ஏற்பட்ட உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஹிந்தி கிடையாது, இந்திய மொழிகளில் இந்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொழியை வந்து 3வது மொழியாக கற்றுக்கலாம். சரி, அதை கூட ஒத்துக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டை எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கப்படுது. தமிழ் மண்ணினுடைய மொழியாக இருக்கக்கூடிய தமிழை வந்து நம்ம கற்றுக்குறோம். அடுத்ததாக 3வது ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த 3வதாக இருக்கக்கூடிய மொழி தெலுங்கு படிக்கலாம், மலையாளம் படிக்கலாம், கன்னடம் படிக்கலாம், ஹிந்தி படிக்கலாம், குஜராத்தி படிக்கலாம், ராஜஸ்தானி படிக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா. இதையெல்லாம் படிச்சுட்டு நான் எங்கே போகிறேன்?
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலைவாய்ப்பை தேடி இந்த மாநிலத்தில் இல்லாமல் வேலைவாய்ப்பை தேடி போகிறாங்க அப்படின்னா வெளிநாடுகளில் அவங்க வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. வெளிநாடுகளில் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஆங்கிலம் தேவைப்படுது, ஃப்ரெஞ்சு தேவைப்படுது, ஜப்பானீஸ் தேவைப்படுது, ஜெர்மன் தேவைப்படுது. அதுவும் படிச்சுக்கலாம்னு சொல்கிறாங்களே. மூணாவது மொழி இல்லையா? மூணாவது மொழியில இந்திய மொழிகள் அப்படின்னு வரையறுத்துட்டாங்க. அப்போ மூணாவது மொழியில நீங்க வந்து இந்திய மொழிகளை மட்டும் படிச்சா நான் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்னா எனக்கு இந்த மொழியால என்ன பயன்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பக்கத்து வீட்டுல யாராவது மொழிக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது மொழியாக வந்து நம்ம இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகளை மட்டும் கத்துக்க முடியும், அவ்வளவுதான். வெளிநாடுகள்ல இப்போ ஜப்பானீஸோ இல்ல ஜெர்மனி லாங்குவேஜோ பிரெஞ்சோ நம்ம கத்துக்க முடியாது. அதுக்கு தனியா தான் நீங்க பணம் கொடுத்து கத்துக்கணும். நான் ஒரு உண்மையை சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல ஒரு சில குறிப்பிட்ட பள்ளிகள்ல மாலை நேர வகுப்புகளாக பிரெஞ்சு மொழி கற்றுத்தரப்படுகின்றது. அந்த மாலை நேர வகுப்புக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை. ஆனால் பிள்ளைகளுக்கு அதற்கு வந்து தேர்வெல்லாம் ஒன்றும் வைக்கிறது இல்லை. அவங்க அந்த மொழியை படிச்சுக்கிட்டோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாங்கன்னா அவங்க அந்த வெளிநாட்டில் போய் பேசுறதுக்கான ஒரு பிரெஞ்சு மொழியை வந்து தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் கற்றுக் கொடுக்கிறது. இதையெல்லாம் தெரியாமல், இதை வெளியில் சொல்லாமல், வெளியில் சொன்னாலும் ஏற்றுக்காமல் வேணும்ட்டே மறுபடியும் அவங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் ஹிந்தி படிக்கலையா, அவங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி இல்லையா, இப்படின்னு அர்த்த பழசான ஒரு கேள்வியை வந்துட்டு ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது திமுகவில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க அப்படின்னா அது சிபிஎஸ்சி பள்ளிக்கூடமா அல்லது மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடமா அப்படின்றத பார்க்கணும். சிபிஎஸ்சி பள்ளிக்கூடமாக இருந்தால் அதற்கான பாடத்திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் யாருன்னா அவங்க தான். ஒன்றியத்தில் இருந்தால் வந்துட்டு அதற்கான அந்த அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் தான் அதற்கான இதையெல்லாம் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது அதில் நீங்கள் எப்படி இருமொழி கொள்கையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல முடியும்? இப்போ அதே மாதிரி இன்னொரு கேள்வியுமே எழுது மேம். இப்போ வந்து என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளை வந்து நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் சான்ஸ்கிரிட்டுமே அதில் ஆப்ஷனில் இருக்குது. பை சான்சஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தியுமே வந்து மக்கள் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அதை கற்றுக்குறாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. தமிழாக இருக்கட்டும், இல்லை தெலுங்குவாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழிகளாக இதெல்லாம் இருக்குது. சான்ஸ்கிரிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மக்கள் பேசக்கூடியவங்களும் கிடையாது, அதனால எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்றது தெரிய முடியுது. ஏன்னா அதை படிச்சுக்கிட்டே என்ன வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னால்தான் ஒன்றிய அரசு இதை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு காலகட்டங்களில் வடமொழியை வந்து சமஸ்கிருதத்தை யாரும் படிக்கக்கூடாது, வேதத்தை யாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு மறைச்சு வச்சவங்க இன்னைக்கு சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு வாங்க, சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? என்னன்னா நாங்கள் தான் வந்து பெருமை மிக்கவர்கள், எங்களால் தான் இன்னைக்கு வந்து இந்த இந்தியாவே வந்து பெருமை அடைஞ்சிருக்கு, வேத காலத்துல இருந்து இந்த இந்தியா வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு, வேத ரிஷிகள் தான் இந்த இந்தியாவை வந்து நிர்வகிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரத்தை கொடுக்க வேண்டும். அப்படி அந்த பொய் பிரச்சாரத்தை கட்டமைச்சிட்டோம் அப்படின்னா அப்போ உயர்ந்தவர்கள் யார், மேன்மையானவர்கள் யார் அப்படின்றத கொண்டு வந்துடலாம். அப்போ ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகையில ஒரு சில குறிப்பிட்டு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மனிதர்களை மட்டும் மேன்மையானவர்களாக காட்டுவதற்கான வேலை தான் இது. இப்போ இவ்வளோ கேட்டிங்க இல்லையா, ராஜஸ்தானில் என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேன். ராஜஸ்தானில் மும்மொழி கொள்கையில் 3வது மொழியாக உருது மொழி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மும்மொழி கொள்கையில் உருதை வந்து உருவி எடுத்துட்டு அதில் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ உருதுக்குன்னு ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எங்கே போவாங்க, அவங்க அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன வேலையை பார்ப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து போராட்டம் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருக்கு. அப்போது மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி நல்லா இந்த சாக்லேட்டை வந்து அழகான ஒரு ரேப்பர் வச்சு கொண்டு வருவாங்க பாருங்க, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 3வது மொழிக்கு யாரும் ஆசிரியர்கள் இல்லை, அந்த 3வது மொழியை படிக்கக்கூடிய பிள்ளைகள் இல்லை, அதுக்காக அவங்க எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் சமஸ்கிருதம் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலய பள்ளிகளினுடைய நிலைமை என்ன? கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் மும்மொழி கொள்கை, ஏன்னா அது வந்து சிபிஎஸ்சி போர்டு, மும்மொழி கொள்கையில் ஆங்கிலம் சொல்லித்தரப்படுது. அடுத்தது தமிழ்நாட்டில் தானே இருக்குது. அப்போ 2வது மொழியாக நீங்கள் வந்து தமிழ் சொல்லி கொடுக்கலாம். சரி, வந்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து வடக்கு மாநிலங்கள்லேருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வரோம் இல்லையா கவர்மெண்ட் வேலைகளில். அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும்பொழுது அந்த மாநிலத்தினுடைய பிள்ளைகள் படிக்கிறதுனால நீங்கள் 2வது மொழியை ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க. 3வது மொழின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா,
இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இருந்துட்டு தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பொருட்களை சாப்பிட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வசதிகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு 3வது மொழியாக நீங்கள் என்ன படிப்பீங்கன்னு கேட்டால் சமஸ்கிருதத்தை படிப்பேன், அதைத்தான் அங்கே அந்த ஆசிரியர்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த பள்ளிக்கூடம் சொல்லும்போது அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? வேற வழியில தலையெழுத்து அப்படின்னு சமஸ்கிருதத்தை எடுக்கிறாங்க. அப்போ இந்திய ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 100க்கும் மேற்பட்டவர்கள். சமஸ்கிருத ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 50க்கும் மேற்பட்டவர்கள். தமிழ் ஆசிரியர்கள் எங்கெங்க இருக்கிறாங்க, எத்தனைங்க இருக்கிறாங்க அப்படின்னு பூத கண்ணாடியை வச்சு பார்த்தாலும் ஒண்ணுமே இல்லையா, கடல்லையே இல்லையான்ற மாதிரி ஒரு ஆளு கூட இந்த தாய் திருநாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய பள்ளிகளில் இல்லை அப்படின்னா அப்போ நீங்க 3வது மொழி மும்மொழி கொள்கை கொண்டு வரணும் அப்படின்றது ஏன் துடிக்கிறீங்கன்னு இப்போ புரியுதா? ஏன்னா நம்ம கீழடியில் அவ்வளோ பெரிய ஆராய்ச்சி பண்ணி நம்ம தமிழ் சமூகம் எவ்வளவு காலத்துக்கு முந்தையது அப்படின்றத நம்ம கொண்டு வந்த உடனே அதுக்கு சமாதி கட்டணும் அப்படின்றதுக்காக தமிழ் மேலே இருக்கக்கூடிய அந்த பற்றியே தெரியாத சில நபர்களை எல்லாம் நீங்கள் அந்த அதிகாரிகளாக நியமிச்சாங்க. அடுத்தது அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழனுடைய பெருமை வெளியில் வந்தாச்சு. இரும்பு காலத்திலேருந்து தமிழனுடைய அந்த அவன் பயன்படுத்திய அறிவியலினுடைய தன்மையெல்லாம் இன்னைக்கு வெளியில் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 5000த்துக்கெல்லாம் முற்பட்டு அப்படின்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த சூழலில் இந்த தமிழனுடைய பெருமையை குலைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மொழியை மக்கள்கிட்ட இருந்து எடுக்கணும். எப்போ ஒரு மொழியை அந்த மக்கள் பேச கைவிடுறாங்களோ அப்போ அந்த மொழியும் அழிந்துவிடும், அந்த இனமும் அழிந்துவிடும், அந்த பண்பாடும் அழிந்துவிடும். அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் காஷி தமிழ் சங்கம்னு ஒன்று வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க? நீங்கள் தமிழ்ச்சங்கம் நடத்தினா எங்கே நடத்தணும்? சரி, காசியில் தமிழ்ச்சங்கம் நடத்துறீங்க இல்லையா? காசியில் தமிழ்ச்சங்கம் நடத்தி எத்தனை பேருக்கு நீங்கள் தமிழ் சொல்லி கொடுத்தீங்க? அந்த கணக்கை கொடுங்க. அந்த கணக்கை கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பேசிக்கலாம். இங்க நம்ம டி நகர்ல ஒரு கல்லூரியில தமிழ் மொழிக்கான ஒரு கருத்தரங்கம் நடக்குது. அந்த கருத்தரங்கத்துல ஒருத்தர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, தமிழ் மொழியோட கலந்துருச்சு, பிற எழுத்துக்கள் கலக்கக்கூடாது, பிற சொற்கள் கலக்கக்கூடாதுன்னு பேசுறாங்க. அது எப்படி இன்னைக்கு காலத்துல பொருந்தும்னு கேட்கிறாரு. தமிழ் செம்மொழி. செம்மொழின்னு சொன்னா அது தனித்தன்மை வாய்ந்தது. தனித்தன்மை அப்படின்னு சொன்னா அதுல பிற மொழிகள் இல்லாமல் தனித்து வாழக்கூடிய தகுதி பெற்றதுன்னு அர்த்தம். அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம சில பேர் பேசுறாங்க. அந்த மாதிரி பேச விட்டது யாரு அப்படின்றது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், கேட்குற மக்களுக்கும் தெரியும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை. அந்த ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ இவங்க ஹிந்தியோ இல்ல சமஸ்கிருதமோ அதை மக்கள் கத்துக்கணும், இல்ல ஹிந்தி மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு அவங்க அடிப்படையில நினைக்கக்கூடியதுக்கான அப்படி அந்த ஒரு விஷயத்த கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் ஏன் உருவாகுது? அது ஏன் அவங்க அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்துக்கு கொண்டு வராங்க? ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே கட்சி, ஒரே கொள்கை, ஒரே அதிபர், நாங்க சொல்றது தான் சட்டம், இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம்ன்றாங்க இல்லையா? அந்த இடத்துல கொண்டு இந்த இந்திய தேசத்தை நிறுத்தணும். இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடா இருக்கு இல்லையா? உலகமே வியந்து பார்க்குது இல்லையா? ஒரு பக்கம் தமிழ் பேசுறான், ஒரு பக்கம் ஜோத்பூரி பேசிக்கிட்டு இருக்கிறான், ஒரு பக்கம் குஜராத்தி பேசுறான், ஒரு பக்கம் மலையாளம் பேசுறான். எப்படிடா ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து வியக்கிறாங்க இல்லையா? அந்த வியப்புல மண்ணள்ளி கொட்டணும்னு பார்க்க. இப்போ இதே முயற்சியில பாஜக வீரியமா செயல்படுறாங்க அப்படின்னா, ஏன்னா மத்தியில அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, சென்ட்ரல்ல அவங்க தான் ஸ்ட்ராங்கா இல்ல, அவங்க தொங்கும் பாராளுமன்றமா தான் இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ டெல்லியில கூட இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில இல்ல, இப்போ பாஜக ஆட்சியில வந்துட்டாங்க அப்படின்றப்போ அது அவங்களுக்கான ஒரு வெற்றியா தான் பார்க்க முடியுது. ஸோ அந்த 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 வழியில பார்க்கணும் அப்படின்னா பாஜக இதே வீரியத்துல செயல்பட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, அது அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன குளறுபடி நடந்திருக்கு. இப்போ அங்க என்ன நடந்திருக்குன்னா, தில்லியில ஆம் ஆத்மி கட்சியினுடைய அவங்க செயல்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய திட்டங்கள் எதையும் செயல்படுத்தாம தடுத்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா அவரை ஊழல் வழக்கில் பிடிச்சி உள்ளே போடுறது, அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்க மேலே வேற ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அவங்கள தூக்கி உள்ளே போடுறது, திடீர்னு ஒரு பெரிய வாஷிங் மிஷினை கொண்டு அவங்கள உள்ளே போட்டு நல்லா தூய்மையாக்கி பிஜேபி பக்கம் சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு வேலைகள் செஞ்சதுனால மக்களுக்கான திட்டங்கள் சரியாக போய் சேரலை. அதனால் ஒரு மாநிலத்தினுடைய, அதாவது ஒரு யூனியன் டெரிட்டரியினுடைய முதல்வராக அவர் அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டார். அப்படி ஒரு சூழல் வேற எங்கேயும் வராது அப்படின்னு நான்
திடமாக நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மும்மொழி கொள்கை அப்படின்னு கொண்டு வராங்க.